எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பாசுரம் 18. எம்பெருமான பார்க்கும் ஒரு ஆனந்தத்தை விண்ணப்பிச்சுக்கிறார் இந்த பாசுரத்துல. அவர் பள்ளி கொண்டிருக்கிறதே தனி அழகு. உலக சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய ஜலத்துல பள்ளி கொண்டிருக்கிற போது அந்த ஜலம் பொங்கி ஒரு ஊஞ்சல் போல அவனை ஆற்றதான். திருப்பாட்கடல்ல பள்ளி கொண்டிருந்த போதும் கயல் உகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார்னு கம்பர் சொல்றார். கயல்கள்னா மீன்கள் அவனை பார்த்து துள்ளி துள்ளி குதிக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா மீனலோச்சனின் கண்களை பார்க்கணும். அவர் இங்க படுத்துருக்கிறதுனாலதான் இங்க பிறந்த மீன்களான நாமெல்லாம் அழகா இருக்கோம்னு நினைச்சுக்கிறதுகளாம் அந்த மீன்கள்லாம். அவருடைய கண்கள் கடல்ல பிரதிபலிச்சு நிறைய மீன்கள் இருக்கிறது போல தோன்றி அந்த மீனோட உறவாடணும்னு துள்றதுகளாம் அந்த மீன்கள்லாம். அப்படி படுத்துருக்கார் பெருமாள்னு. இனி திரை திவிலை மோத எரியும் தன் பறவை மீதே. திரை அப்படின்னா அலைகள், இனிய அலைகள் திவிலை மோத. பாகவதோத்தமர்கள் பெருமாளை பார்த்துட்டு கண்ணீர் உதிர்க்கிறது போல சமுத்திரராஜனும் திவிலை கண்ணீரை உதிர்த்தானாம். ஜலப்பரப்பு உடைய அந்த கடல்ல எம்பெருமான் படுத்துருக்கிற ஒரு அழகு. கண்களை மூடிண்டே ஜகத்தை ரட்சிக்கின்றான். அவருக்கு தெரியும் யார் வந்திருக்கா அப்படின்னு. அதனால அவர் ஒரு தனி கிடந்து அரசு செய்யறார் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பெருமாள் எங்கேயோ படுத்துக்கல, உபய காவேரி மத்தியில காவேரி தாயார் அலை அலையாக திவிலைகள் மோதி பெருமாளோட திருவடிய வருடி கண் வளர்கின்ற தனி அரசு. செங்கோலுடைய செல்வத் திருமால் இவன். சங்கு சக்கரங்களை வச்சுருந்தாலும் முதுகுக்கு பின்பக்கம் ஒரு செங்கோலை வச்சுண்டு ஏகாதிபதியா தனி கிடந்து ஆட்சி செய்யறார் இவர். இவர் பிரம்மாதிகளுக்கும் அரசு. அந்த அரச எப்படி செய்யறார் அப்படின்னா கண்களாலேயே செய்யறாராம். தாமரை கண்ணன் எம்மான். அவனுடைய கடாட்சம் ஒன்றினாலேயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களும் கட்டுப்பட்டு நிற்கும்படி அவைகள் க்ஷேமத்தை அடையும்படி செய்யக்கூடிய அந்த எம்பெருமான் இங்க திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கார். அடுத்ததா அந்த ரங்கனுடைய திருக்கண்களையும் திருப்பவழ வாயையும் வர்ணிக்கிறார். கனியிருந்து அணைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் தாமரை கண்கள் என்றே தளருங்கிறார் ஆழ்வார். கண்களை நினைச்சு மூர்ச்சை ஆயிடுறது அப்படிங்கிறார். செவ்வரி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள்ங்கிறார் மற்றொரு ஆழ்வார். திருக்கண்கள் அழகா இருப்பதனாலேயே அவன் கண்ணன். கரியவனை காணாத கண் என்ன கண்ணேன்னு தானே பாடுறார்கள். கண் படைச்ச பயனே கண்ணனை பார்க்கிறது தான். நம்முடைய கண்களை அழகா பண்ணுவதாலேயே அவன் கண்ணன். இவனுடைய பவழ வாயை நினைச்சு செல்கின்றது என் நெஞ்சுங்கிறார் ஆழ்வார். பொதுவா ஆழ்வார்களுக்கு உத்தேசம் கண்ணனோட தாமரை கண்களிலும் கனி வாயிலும் தான். அவனோட கண்களை சேவிக்கிற போது என்ன ஆறுது அப்படின்னா பனி அரும்பு உதிருமாலோ. நம்பெருமாளை சேவிக்கிற போது கண்கள்லேருந்து ஒரு திவலை உதிரும். அதை பிறர் பார்க்க கூடாதுன்னு லஜ்ஜையோட அடக்கிப்பா. அப்படி அடக்கின்ற போது அது அருகம்புல்லோட நுனியில பனி எப்படி தொக்கிண்டு முத்து போல இருக்குமோ அது போல அவளோட இமை மயிர்ல அந்த குளிர்ச்சியான ஆனந்த பாஷ்பம் தொக்கிண்டு நிற்குமா. அதையும் அடக்க முடியாம உதிர்ந்து கீழே விழுந்துடுறது. என் செய்கேன் பாவியேனே. இந்த பக்தியால மட்டிலும் நான் திருப்தி அடையல. எனக்கு பக்தி வந்துடுத்து, என் கண்கள்ல கண்ணீர் வந்துடுத்து அப்படின்னு உகப்பு இல்லை எனக்கு. அவன் கருணைங்கிற மழையை கொட்டுறது தானே பெருசு. பாவியேனே அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை. பாவின்னா தரித்திரம்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டு குச்சேலன் போக வேண்டி இருக்க அழுதுண்டே போனான். ஏன்னா தகாதுப்பா உன்னுடைய கருணை, உன்னோட கருணையை நான் திருடிண்டு வந்துட்டேன், நான் அயோக்கியன், பக்தன் இல்ல, பக்தன் மாதிரி வேஷம் போட்டுண்டு கண்ணனோட கருணையை கொள்ளையடிச்சுண்டு வந்துட்டேன், நான் பாபின்னு தன்னை நொந்துக்கிறார் குச்சேலன். அது மாதிரி தொண்டரடி பொடியாழ்வாரும் கருணையை கொள்ளையடிச்ச பாபி நான் அப்படிங்கிறார். கண்ணனை கண்ட கண்கள்னு சொல்வானேன், ரங்கனை கண்ட கண்கள்னு சொல்லி இருக்கலாமே. இவருக்கு ரங்கன் கிட்டதானே ஈடுபாடு அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாள் யாரு? கண்ணன் தான்.
அவர் கிட்டக்க போனா வெண்ணெய் நாற்றம் வீசும்னு சொல்வார்கள் வியாக்கியானம் பண்றவாள்லாம். கண்ணன் மாதிரியே திகு திகு திகுன்னு கருப்பா இருப்பார் ரங்கனும். அதனால கண்ணனை கண்ட கண்கள்னு பாடியிருக்கார் ஆழ்வார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல வியாக்கியானம் அருளியிருக்கார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.